இது நம்ம ஃபன் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட் யம்மியாவும் ஸ்பைசியாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கோபி மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சிருக்கோம். கார்ன்ஃப்ளவர், மைதா, ரைஸ் ஃப்ளவர் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன், கேப்சிகம், கார்லிக், சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கலாம். சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட். பவுடர் பண்ணி வச்சிருக்கிற பெப்பர் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்பூன்ல கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலக்கிக்கணும். அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நல்லா கையிலேயே காலிஃப்ளவரையும் மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான்ஸ்டிக் கடாயை வச்சுக்கலாம். அதில் ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம், அப்பதான் ஒட்டாம வரும். திருப்பி விட்டுக்கலாம், அப்பதான் 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை ஆகி ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் கடாயை வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதும் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற கார்லிக்கை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நாம கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகனை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நாம கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். One tablespoon soya sauce, 1 tablespoon chilli sauce சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க கூடாது.
லைட்டா சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணல சால்ட் இருக்கும், அதனால கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் தயாராயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். இதை நாம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் தூவணும்னா இன்னும் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.